மலாட்டை இருக்கு, மாங்காய் மரம் இருக்கு. மாங்காய் எடுத்துட்டு வந்து பழம் எடுத்துட்டு வந்து தின்னு அங்கே மரம் போட்டு மாங்காய் காய்க்குது. அதை போய் பழம் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொட்டையை போட்டோம், வளைஞ்சி மரமாகி காய்க்குது. வேற லெவல். எவ்வளோ மாங்காய் காய்ச்சிருக்கு பாருங்க. வெள்ளை சோலையை பார்க்கும்போதே பாருங்க டேஸ்ட்டு நல்லா இருக்கு. ஆனால் நொர சோளன்னு இருக்கும் பாருங்க, அது வந்து டேஸ்ட் இருக்காது. ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் மரமும் கிடையாது, இப்போலாம் பழமும் கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் வந்து பலாப்பழம் அறிகிறாங்க. பாருங்கள், இது என்ன பழம்? அது பலாப்பழத்திலே நாட்டுப்பழம் அப்படிலாம் இருக்கும், சொலையிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குமே. நல்ல சொலை தான். அம்மா பார்த்தீங்கன்னா பலாப்பழம் அரிஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். இந்த பழம் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வீட்டிலேருந்து வந்துருந்துச்சு. என்ன ஊருமா? இந்திரா நகர். இந்திரா நகர் ஆர்ச்சி கேட்டு. சூப்பராக பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தை இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு என்ன ஆயுதம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒரே ஒரு கத்தி வச்சு தான் பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தை வெட்டி பழத்தை எடுத்துகிட்ருக்காங்க. இது வந்து நம்ம சொலைன்னு தானே சொல்லுவோம், பலா சொலை. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நல்லா இனிக்குதுமா. நொர சொல்லன்னு வேற இருக்கும் தானே அது, ஆனால் பட் வந்து சுவை இருக்காது. இது நல்லா இனிக்குது. எப்படி பலாப்பழத்தை எடுக்கிறாங்க பாருங்க. இந்த சீசனில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் பலாப்பழம். நம்ம ஊர் பண்ருட்டி, கல்லூர், பங்குனி சித்திரை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம கல்லூர் டிஸ்ட்ரிக்கு, பண்ருட்டி இந்த மாதிரி ஏரியாவில் பங்குனி சித்திரையில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழம் சீசன் கிடைக்கும். நம்ம இந்த டைமில் சாப்பிட்டுக்கிட்டா தான். இது எப்படி வந்து பழுத்துருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா வரும். பழுத்துருச்சு அப்படின்னு ஸ்மெல்லே வரும். நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணோம்னா இந்த மாதிரி பலாப்பழம் பழுத்த பழமாக கிடைக்கும். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துருவேம்மா. டேஸ்ட் ஆனால் நல்லாயிருக்கு. எப்படி எடுத்துகிட்டு போவானுங்க? தயிரை வச்சுதான். ஸ்மெல் அப்படியே வேனில் இருக்கிற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கூப்பிடும், இந்த பையில் பலாப்பழம் இருக்குது அப்படின்னு. இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு ரித்திக்கு ஸ்கூலில் கொடுத்து விட போகிறாங்கன்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இது கிலோ எவ்வளோ? கிலோ அம்மா சொல்ல 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா இருக்கும். 40 ரூபா இருக்கும். ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பலாப்பழம் 40 ரூபா வரும். குறிப்பிட்டு சொல்கிறோம், கரெக்டான ரேட் பார்த்தீங்கன்னா தெரியல. இப்போ இதை வந்து மாட்டுக்கு தானே அரிஞ்சு வச்சுருவீங்க? அரிஞ்சு வைக்கும்போது நான் காட்டுறேன். கண்ணூட்டி தான் இருக்குது போல் மாடு இல்லையாட்டுக்கு. கண்ணூட்டி சாப்பிடுமா? மாடு மேய போயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கீத்துன்னு தான் சொல்லுவோம். ஒரு கீத்தை கட் பண்ணி எட்ட வச்சாச்சு. அடுத்த கீத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கிற பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு ஒரு கீத்து அப்படியே இருக்குது. இது நாளைக்கு அரிஞ்சிக்கலாம்ல. இது அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுருவாங்க. இப்போ இது ரெண்டு நம்ம வந்து கட் பண்ணி பழத்தை எடுத்துகிட்டு இது அழகாக கீத்தாக கட் பண்ணி மாட்டுக்கு வைக்குவாங்க. இது ஒரு 2 கிலோ வரும்ல. நம்ம ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பலா மரமே கிடையாது, ஒரு மரம் கூட இருக்காது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பழத்தோடைய சுளை எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க, பெலா சுளை. இதை நாங்கள் பார்த்தீங்கன்னா பெலா சொலன்னு தான் சொல்லுவோம், பெலா பழம்னு சொல்லுவோம். இது எதுக்குமா யூஸ் ஆகும்? சாம்பார் வைப்பீங்க. இதை உரிச்சு காட்டுற பாருங்க. அப்படியே இதை வந்து வானலில் போட்டு சுட்டு சாப்பிடுவாங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு போட்டு கொடுக்குறோம். இது 2 தரம் 3 அடிச்சு கேட்டாங்க அவங்க. நல்லா இருந்தாடா. கொஞ்சம் சொல்ல பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட பிளேட்டில் போட்டு கொடுத்தாச்சு, மீதி இவ்வளோ இருக்குது. ஏமா இப்போ நீ பிறந்த ஊரில் பார்த்தோன்னா சின்னோட வாடியில் பலா மரம் நிறையா தானே இருக்குது. பலா மரம் இருக்குது, மல்லாட்டை இருக்குது, மாங்காய் மரம் இருக்குது. ஆனால் அங்கே இருந்து நமக்கு சித்திரை மாதம்னா வருஷம் நமக்கு பலாப்பழம் பஸ்ஸில் மாமா அனுப்பி விட்ருவாங்க. மாங்காய் எடுத்துகிட்டு வந்து பழம் எடுத்துகிட்டு வந்து தின்னு அங்கே மரம் போட்டு மாங்காய் காய்க்குது, அதை போய் எடு. ஏன் அப்புறம் இது ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பழத்தையே நம்ம 4ஆக வெட்டியிருக்கோம். 4ஆக வெட்டினதில் 2 கீத்து வந்து நம்ம கட் பண்ணி பெலா சொலையை எடுத்தாச்சு சொலையை. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நாளைக்கு கட் பண்ணிக்கலான்ட்டு இதையே ஓரமாக எடுத்து வைக்க போகிறோம். இப்போ அடுத்து பாருங்கள் 3ஆவது கீத்து பார்த்தீங்கன்னா இப்போ அரிஞ்சிட்ருக்காங்க. எப்படி அறிகிறாங்க பாருங்கள். சில பேருக்குலாம் இந்த பலாப்பழத்தை அறியவே தெரியாது, எப்படி அறியறதுன்னு தெரியாது சில பேருக்கு. எனக்கே தெரியாது, எனக்கே பார்த்தீங்கன்னா தெரியாது. இந்த மாதிரி யாராச்சும் அழகாக அரிஞ்சு கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படி எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் ருசியாக இருக்குது. பலா சொலையை பார்க்கும்போதே பாருங்கள், டேஸ்ட்டு நல்லா இருக்குது. ஆனால் நொர சொலைன்னு இருக்கும் பாருங்கள், அது வந்து டேஸ்ட் இருக்காது. ஆனால் சொலை நல்லா பெருசாக இருக்கும், அதை நொர சொலைன்னு சொல்லுவாங்க, அதில் டேஸ்ட் இருக்காது. இது அப்படியே கீத்தாக கட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும்ல பார்க்குறதுக்கு. மாடு ஆனால் அது சாப்பிடும், வேஸ்ட் ஆகாது. ஏன்னா நம்ம ஊர் மாடுக்கெலாம் இதெல்லாம் வந்து அதிசயம். இந்த பெலா சொலையோடைய சக்கை வந்து கிடைக்கிறது அதிசயம். ஏன்னா நம்ம ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா பெலா மரமும் கிடையாது, பெலா பழமும் கிடையாது. இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம இந்த பழத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த சக்கையை மாட்டுக்கு நம்ம கட் பண்ணி வச்சோம்னா அது ருசியாக சாப்பிடும். முடிய போகுது, அரிஞ்சு இப்போ முடிக்க போகிறாங்க. நம்ம போகும்போது இதுலேருந்து கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். தன்ஷிக்கும் தர்ஷனுக்கும் ஸ்கூல் விட்டு வந்தது அவங்களுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ முடிக்க போகிறாங்க. இந்த ஒரு கீத்து மட்டும் நம்ம நாளை பின் அரிஞ்சிக்கலான்ட்டு சொல்லிட்டு இதை வைக்க போகிறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. இதை வந்து நம்ம பெலா பழம்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கு நிறைய பேர் வச்சுருக்காங்க, ஒரு ஊரில் ஒரு பேர். கன்னியாகுமரி சைட்லாம் இதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க, அந்த சைட்லாம். இதை நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா பெலா பழம், பெலா சொலைன்னு தான் சொல்லுவோம். இப்போ பாருங்கள் சூப்பராக மாட்டுக்கு வந்து கீத்து அறிகிறாங்க பாருங்க, கேக் மாதிரி வெட்டுவாங்க. இது அப்படியே பார்த்தீங்கன்னா மாடு வந்து ஒரு கீத்து ஒரு வாய்க்கு கரெக்டாக இருக்கும் கடிச்சு மொன்று சாப்பிட்றதுக்கு. ஆனால் மாட்டுக்கு எதுவும் ஆகாதுல்ல இது சாப்பிட்றதுனால, சத்து தான்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வெயிலில் காய வைக்கணும். காய வச்சோன்னா இது வந்து அப்படியே சுட்டு சாப்பிட்லாம். வெறுவானல வாட்டி சுட்டு சாப்பிட்லாம். இல்லை சாம்பாரில் பார்த்தீங்கன்னா இதை உரிச்சி போட்டு சாம்பார் வைப்பாங்க. கேக் மாதிரி எப்படி கீத்தா கட் பண்ணுறாங்க பாருங்கள். இதுக்கு எந்த ஆயுதமும் யூஸ் பண்ணல, ஒரே ஒரு கத்தி வச்சு தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பலாப்பழத்தோட சக்கை. நம்ம பெருசாக போடக்கூடாது, சின்ன சின்ன கீத்தா அரிஞ்சு போடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா அது வந்து கடித்து சாப்பிட்ற மாதிரி நம்ம சைஸ் வந்து கரெக்டாக சின்ன சின்ன சைஸில் போடணும். பெரிய சைஸில் போட்டோம்னா அது தொண்டையில் ஏதாவது சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி மாட்டுக்கு வச்சிட வேண்டியதான். மாடு பார்த்திங்கன்னா மேய போயிருக்கு. ஈவினிங்காக வந்ததும் மாட்டுக்கு வந்து வச்சிட வேண்டியதான். சூப்பராக பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாட்டுக்கு அழகாக கட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு பெலாசோலை எடுத்து வச்சாச்சு. யாருக்கெல்லாம் பெலாசோலை ரொம்ப பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். பலாப்பழம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு குளிர்ச்சின்னு சொல்கிறாங்க. அதனால் சம்மர் சீசனில் பலாப்பழம் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. முடிஞ்சாமா? இப்போ இது எதில் அள்ளி வைப்பேன்? மாட்டுக்கு பாத்திரத்தில். மாடு ஈவினிங் வந்ததும் வச்சுருவேன். பாருங்க எவ்வளோக்குன்னு. பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். பழம் இங்கே இருக்குது, சக்கை பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஒன்றே ஒன்று எடுத்து வச்சாச்சு. இது வந்து நாளைக்கு கட் பண்ணிக்கிறதுக்கு. அவ்வளோதானம்மா? ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாத்தையும் வெட்டி க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த பழத்தை பார்த்திங்கன்னா அழகாக எடுத்து வச்சிட்டாங்க. அதை நாளைக்கு கட் பண்ணிடுவேம்மா. இந்த பக்கமும் வெட்டிடலாம். இதே கருப்பாக இருக்கு, நீ அப்படியே கட் பண்ணு. ஏன்னா அது கருப்பாக இருக்குல்ல, அதனால் அது வேணாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்ல பழத்தை எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு பழத்தை சாப்பிட்டு காமிப்பாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்போ நீ சாப்பிட்டு காமிக்கணுமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. டேஸ்ட்டாக இனிக்குது. இந்த நோரா சொல்லணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. சூப்பராக பார்த்தீங்கன்னா பலாப்பழம் ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சக்கையை வந்து மாட்டுக்கு பாருங்கள் ஒரு வானல் அள்ளி வைக்கிறாங்க. இதை ஈவினிங்காக மாடு வந்ததும் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து இதை வச்சிடணும். எதையுமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் மாட்டுக்கு வந்து அதிசயமான ஒரு உணவு. கரெக்டாமா? ஏன்னா இங்கெல்லாம் கிடைக்காதது. மாடு பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு போயிருக்கு. கண்ணுக்குட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கு. ஏன்னா இது பாலை குடிச்சிடும்ன்ட்டு கட்டி போட்டிருக்கிறாங்க ஓட்டிகிட்டு வந்து. ஆடு மாடியிலேருந்து வருது. ஆடு மாடியிலேருந்து வருது. ஆடு எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா போகும். இல்லைன்னா இப்போ மெத்த வீட்டு உள்ள போயிருக்கோம். அப்பா பார்த்தீங்கன்னா பலாசோலை சாப்பிட்டுட்டு பிளேட் எடுத்துகிட்டு போகிறாரு.
புளியாம்பழம் ஏது? இந்த புளியாம்பழம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மரத்திலே உலுக்கி அதை பொறுக்கிட்டு வந்து காய வச்சுருக்காங்க. பாருங்க, நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புளியாம்பழம் வந்து காசு போட்டுலாம் வாங்க மாட்டாங்க. புளியாமரம் எங்கே இருக்குன்னு காட்டுறேன். எவ்வளோ புளியாம்பழம் இருக்குது பாருங்கள். இந்த சீசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புளியாம்பழம் சீசன். இந்த ஒரு 2 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா புளியாம்பழம் சீசன் தான் இருக்கும். இதை காய வச்சு உரித்து அழகாக பார்த்தீங்கன்னா அருவாமனையில் அரிஞ்சு புளியை தனியாக தோல் தனியாக அழகாக எடுப்பாங்க. இந்த புளியாம்பழத்தோட மரம் எங்கே இருக்குன்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இங்கே ஒரு மரம் இருக்குது. இந்த மரம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய புளியாமரம். இங்கே இருக்குது பாருங்கள் அந்த புளியாமரம். இதே ஒரு மரம் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 மரம் கிட்டத்தட்ட இருக்குது. 1 2 3 4 5 புளியா மரம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து இதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மாடியில் காய வச்சுருக்காங்க. கிடக்கும் நிறையா பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் பொறுக்குவாங்க. இதே கிடக்கு பாருங்கள். நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கும் பேக் சைடில் இருக்குது. இது ஃபுல்லாக நம்ம அம்மா வீட்டுடைய தோட்டம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னை மரம், வாழை மரம், அடுத்து மாங்காய் மரம், கொய்யா மரம். ஆல்ரெடி விலாகில் பார்த்துருப்பீங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா 5 புளிய மரம் இருக்குது. இங்கே போட்டுரும். அம்மா அப்புறமா வந்து உலுக்கி பொறுக்கிப்பாங்க. நெக்ஸ்ட்டு மாங்காய் மரத்தை போய் பார்ப்போம். அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ ஒரு மாங்காய் மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். அவங்க சொல்லியிருந்தாங்க பாருங்கள், ஊர்லேருந்து மாம்பழம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை தூக்கி போட்டு அதில் எவ்வளோ பழம் வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மரம் தான் பாருங்கள். அம்மா பார்த்திங்கன்னா மாடு ஓட்டிகிட்டு வராங்க. பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒட்டு மாங்காய் தான். ஆனால் ரொம்ப பெருசாக மாட்டேங்குது, மீடியம் சைஸில் தான் இருக்குது. ஏம்மா ஓட்டி விட்ற? அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லுவாங்க, இந்த மரம் தான் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து பழம் மாம்பழமாக நம்ம கொண்டுட்டு வந்து மாம்பழம் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொட்டையை போட்டோம், வளைஞ்சி மரமாகி காகாட்டி. வேற லெவல். யார் இந்த மாதிரி செஞ்சுருக்கா சொல்லுங்க? சூப்பர். தென்னை மரம். தென்னை மரம் ஃபுல்லாக அங்கேருந்து கல் போட்டு காகாட்டி. சின்னோடவாடியிலேருந்து. அம்மா பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா சின்னோடவாடி. ஆல்ரெடி வீடியோஸில் காமிச்சிருப்பேன். பாருங்கள் எவ்வளோ மாங்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். எத்தனை வருஷமாக இருக்கும்? அது 7 வருஷம். இங்கே இந்த கண்ணு இங்கே இருந்து இப்போ தான் ஆனால் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. போன வருஷம் காய்ச்சி இந்த வருஷம் காய்ச்சி. நான் வீடியோ எடுக்கிறேன்னு குடிக்க மாட்டேங்குது. இப்போலாம் சொல்ல வச்சுருக்காது. எப்போ இப்போ சக்கையை சாயங்காலம் எவ்வளோ வாழை எறும்பு கடிச்சா என்ன ஆகுறது? சாக மாட்டோம், வழியில் துடிச்சு போவோம். அடுப்புக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து குச்சி பொறிக்கிட்டு வந்திருக்காங்க. ஃபுல்லாக வாழை எறும்பு.
பிஞ்சு பாருங்கள் நம்ம மாங்காய் மரத்தில் எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு. மாட்டை பார்த்தீங்கன்னா ஓட்டி வயலில் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வரும், பால் கறக்கிறதுக்கு தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு 2 மாங்காய் அம்மா கிட்ட கேட்டிருக்கேன். இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ மாங்கான்னு. 2 மாங்காய் போதுமா, அதுக்கு மேலே வேணாம். ஆ பிஞ்சியாக இருக்கு. ம் போதுமா ஒன்று? சரி ஒன்று போதும் விடு, பிஞ்சியாக இருக்கு வேணாம். பாருங்கள் போதும், ஒரு சாம்பாருக்கு போதும். அப்புறம் மாங்காய் இல்லைனா வந்து பறிச்சிக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸை பிரிஞ்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் சொல்லிடுமா. பாய்.